طويل الشوق يبقى في اغترابي، فقير في الحياة من الصحاب. ومن يأمنك يا دنيا الدواهي، تدوسين المصاحب في التراب. وأعجب من مريدك وهو يدري بأنك في الورى أم العجاب. ولولا أن لي معنى جميلا لبعت المكث فيها بالذهب. الشوق يبقى في اغترابي، فقير في الحياة من الصحاب. ومن يأمنك يا دنيا الدواهي، تدوسين السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وبعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, மறுமை நாளும் அதனது நிகழ்வுகளும் என்ற தலைப்பில் சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். சகோதரர்களே, இஸ்லாத்துடைய அடிப்படை நம்பிக்கை கோட்பாடுகளில் ஒன்றுதான் அல்லாஹ்வை நம்புதலும் மறுமை நாளை நம்புதலும். அடிக்கடி நாங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பார்க்கக்கூடிய ஒரு வசனம் தான் அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது, இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் என்று அல்லாஹு தஆலா தன்னையும் நபிமார்களையும் சேர்ப்பதை விட, தன்னையும் மலக்குமார்களையும் சேர்ப்பதை விட, தன்னையும் வேதங்களையும் சேர்ப்பதை விட, தன்னையும் கலா கதரையும் சேர்ப்பதை விட, தன்னையும் மறுமை நாளையும் சேர்த்து ஈமான் கொள்வது பற்றி அல்லாஹு தஆலா அதிகமாகவே பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், எவர் மறுமை நாளை ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, எவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ, அவர் நல்லதை பேசட்டும், இல்லாது விட்டால் மௌனமாக இருக்கட்டும், விருந்தாளியை கௌரவப்படுத்தட்டும், அண்டை வீட்டாரை கௌரவப்படுத்தட்டும். இந்த வசனங்களில் எல்லாம் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் என்பது சேர்த்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆக மறுமை நாள் என்பது நம்பிக்கை கோட்பாடுகளிலேயே அல்லாஹ்வை எந்த அளவுக்கு தெரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதுபோன்று மறுமை நாள் என்ற ஒரு வாழ்வு இல்லாத வாழ்க்கையை நீங்கள் கற்பனை பண்ணி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வாழ்க்கையே உங்களுக்கு அர்த்தமற்று போனதாக இருக்கும். மரணித்த பின்னால் நாங்கள் எழுப்பப்பட மாட்டோம், எந்த விசாரணையும் இல்லை, எப்படி இருந்தாலும் நாங்கள் எப்படி வாழ்ந்தாலும் மறுமைக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இல்லை என்ற ஒரு கற்பனையில் நாங்கள் இருப்போம் என்று சொன்னால், அப்படி ஒரு வாழ்க்கை எங்களுக்கு இன்பமான வாழ்க்கையாக இருக்காது. காரணம், எங்களுக்கு ஒருவன் அநியாயம் செய்வான் என்று சொன்னால் இந்த உலகத்திலாவது மறுமை நாளிலாவது அவனுக்கு தண்டனை கிடைக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கையில் தான் ஒரு மனிதன் நிம்மதி அடைகிறான். ஆனால் மறுமை நாள் என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே பழிவாங்கல்களும் கொலைகளும் கொள்ளைகளும் அதிகரித்து போயிருக்கும். காரணம், கொலை செய்யப்படுகின்றவனுடைய உறவினர் யாராவது அதற்கு இந்த உலகத்திலே தண்டனை கிடைக்கவில்லை என்றால் எப்படியாவது தன் கையால் பழி வாங்க முனைவான். காரணம், மறுமை என்ற ஒன்று இல்லை, மறுமை என்ற ஒன்று இல்லை என்கின்ற சிந்தனை. அதுபோன்று மறுமை என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் கபரிலே நாங்கள் அடக்கப்படுகிறதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஏனால் மறுமை இல்லை என்று சொன்னால் சர்வசாதாரணமாக கபரில் அடக்கப்பட்ட பின்னால் என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் உடல் ஈரலிப்பாகிறது, பின்னர் என்ன நடக்கிறது,
இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய உடலை தின்னக்கூடிய ஒவ்வொரு பிராணியும் ஒவ்வொரு ஊர்வனவும் அந்த உடலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து எலும்பாக மாற்றுவதை நாங்கள் கண்ணால் காண்கிறோம். ஒரு 5 வருடங்கள் 6 வருடங்களுக்கு பின்னால் அதே இடத்திலே தோண்டி இன்னொரு ஜனாசாவை அடக்குவதற்காக தோண்டுகின்ற பொழுது ஏதாவது எலும்புகளும் முள்ளுகளும் அகப்பட்டால் அப்படியே அதை எடுத்து இன்னொரு இடத்திலே புதைத்து விடுவதை பார்க்கிறோம். இது நாங்கள் கண்ணால் காணக்கூடிய விஷயம். இதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை உண்டு. இந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு நாங்கள் இதே வடிவத்திற்கு வருவோம் என்கின்ற சிந்தனை வேண்டுமென்றால் அதை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு நிம்மதியை தரலாம். அந்த சிந்தனை இல்லை என்று வையுங்கள், அப்படி என்ற ஒன்றே இல்லை என்று வையுங்கள், அதை பார்க்கின்ற பொழுது மனிதனுடைய வாழ்க்கை நிம்மதியற்று போய்விடும். மனித வாழ்க்கை இதற்கு பின்னால் இப்படி எலும்பாக போனால் போனதுதான், அதற்கு பின்னால் எந்த மாற்றமும் இல்லை, இது வளமையான நிகழ்வு, இதற்கு பின்னால் ஒன்று சேர்வது என்ற ஒன்றே இல்லை என்று நாங்கள் நினைப்போம் என்று சொன்னால் மனிதனால் அதை கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. தனது கை குழந்தை வெளியில் விடக்கூட அவன் பயப்படுகிறான், மழையில் நனைவதை பயப்படுகிறான், அந்த குழந்தைக்கு காய்ச்சல் வைந்து விடும் என்று பயப்படுகிறான். ஆனால் அதே குழந்தை மரணித்து விட்டால் அழகாக அவன் உடுத்து பார்த்த ஆடைகளை எல்லாம் அகற்றிவிட்டு ஒரு வெள்ளை புடவையிலே சுற்றி எந்த குழந்தையை வெளியே விடமாட்டானோ அதே குழந்தையை யாரும் இல்லாத ஒரு கபரிலே அடக்கி புதைத்து விட்டு வருகின்ற காட்சியை நாங்கள் காணுகிறோம். இதில் யாரும் விதிவிலக்கல்ல. மறுமை என்ற ஒரு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அந்த அடக்குதல் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தோற்றுவித்து விடும். நாளை மறுமையில் இந்த குழந்தை எழும்பும் என்கின்ற ஒரு நம்பிக்கை தான் மனிதனுக்கு கொஞ்சமாவது ஒரு நிம்மதியை தருவதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, தனது குழந்தையை விட்டு பிரிகின்ற ஒரு தந்தை, இவர்களெல்லாம் நான் மறுமையிலே சந்திப்பேன் என்கின்ற ஒரு நம்பிக்கை தான் நிம்மதியாக அவரை பிரிய செய்கிறது. அந்த நம்பிக்கை மட்டும் இல்லை என்று சொன்னால் அவரால் ஒரு காலமும் நிம்மதியாக பிரிய முடியாது. ஆக சகோதரர்களே, மறுமை நம்பிக்கை என்பது சமூக வாழ்வில் சில நலவுகளை ஏற்படுத்துவதை விட சொந்த வாழ்வில் சில உளரீதியான சில நிம்மதிகளையும் சந்தோஷங்களையும் பொறுமையும் ஏற்படுத்துவதுதான் மறுமை நாள் என்பதை நாங்கள் முதலாக புரிந்து கொள்ள வேண்டும். மறுமை நாள் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதன் கற்பனை பண்ணுவான் என்று சொன்னால் நிச்சயமாக அவனால் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கற்பனை பண்ண முடியாது. ஆக சகோதரர்களே, மறுமை என்றது ஒரு மிகப்பெரிய உள்ளத்திற்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு அம்சம். ஆனால் அந்த மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு தாலா தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால், அந்த நரகத்திலிருந்து நாங்கள் தப்ப வேண்டும் என்றால் நல்லமல்கள் செய்ய வேண்டும், பாவங்கள் செய்யக்கூடாது என்பதை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் என்னதான் தெரிந்தாலும் மறுமையை அல்லாஹு தாலா எப்படி குர்ஆனிலே வடித்து அப்படியே உருவகித்து காட்டுகிறானோ அதே அமைப்பில் நாங்கள் தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால் சில வேளைகளில் நாங்கள் செய்கின்ற பாவங்கள் குறையலாம், நாங்கள் செய்கின்ற நன்மைகள் கூடலாம். ஆக சகோதரர்களே, குர்ஆனிலே அல்லாஹு தாலா கூடுதலாக எதை பேசி இருக்கிறான் என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மறுமை நாள் பற்றியும் அவனது அந்த நம்பிக்கை பற்றிய கொள்கை கோட்பாடுகள் பற்றியும் தான் கூடுதலாக பேசியிருப்பதை பார்க்கிறோம். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி போன்ற அமல்களை விட வரலாறுகளை விட அல்லாஹு தாலா மறுமை நம்பிக்கைக்கு கூடுதலான அழுத்தங்கள் கொடுத்திருப்பதை பார்க்கிறோம். சகோதரர்களே, குர்ஆனிலேயே ஒரு மனதை உருக்கக்கூடிய ஒரு வசனம் என்று சொன்னால் சூரா ஹஜ்ஜிலே வரக்கூடிய அந்த வசனம் தான். யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இத்தகூ ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம், உங்களது இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், மறுமை நாளுடைய அந்த அதாவது திடுக்கிட செய்யும் அந்த ஓசை இருக்கிறதே அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது பிரமாண்டமான ஒரு நிகழ்வாகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அல்லாஹ் தஆலா மொழியை எங்களுக்கு படைத்திருக்கிறான். மொழியின் மூலம் எந்த அளவுக்கு ஒரு கருத்து எட்டுமோ அதில் உச்சகட்ட வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஆனால் அந்த வார்த்தையின் அளவுக்கல்ல அதனுடைய பயங்கரம், அந்த வார்த்தையில் சொல்ல முடியாத அளவுக்கு அதனுடைய பயங்கரம். உதாரணமாக சுனாமி அடித்தது, இலங்கையுடைய லட்சக்கணக்கான மக்கள் அதில் இறந்தார்கள். உங்களால் அந்த நிலையை எவ்வளவு வர்ணித்து சொல்ல முடியும்? நிறைய பேர் உயிரிழந்தார்கள், நிறைய பேரை கடல் காவு கொண்டது, இவ்வளவு சொல்லலாம். ஆனால் நீங்கள் கண்ட காட்சியையும் பதிந்த பதிவையும் உங்களது மொழி சொல்ல முடியுமா? சொல்ல இயலாது. உங்களது மொழியால் அந்த காட்சியை முழுமையாகவே உங்களால் சொல்லிவிட முடியாது. அதையே உங்களால் சொல்ல முடியாது என்றால் மறுமை நாள் என்ற ஒரு நிகழ்வை அல்லாஹு தாலா இந்த மொழி மூலம் மேலதிகமாக சொல்ல முடியாது. அல்லாஹு தாலா உங்களுக்கு தந்திருக்கின்ற ஒரு மொழியில் எது கூடுதலாக இருக்கிறதோ அதை அல்லாஹு தாலா சொல்லுகிறான். இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அலீம், இந்த மறுமை நிகழ்வு இருக்கிறதே ஒரு மிக பயங்கரமான நிகழ்வாகும். யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்தியத்தின் அம்மா அர்தாத், அன்றைய அந்த மறுமை நாள் நிகழ்வு நடக்கின்ற அந்த நேரத்தில் பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தாயும்
தனது குழந்தையை விட்டு மறக்கடிக்கப்படுவாள். தூக்கி வீசிட்டு போக மாட்டாங்க. என்ன நடக்கும்? குடித்து கொண்டிருக்கிறோம், பாலூட்டி கொண்டிருக்கிறோம் என்ற சிந்தனை இழந்து விடுவார்கள். அந்த சிந்தனையை அவர்கள் இழந்து விடுவார்கள். கையில ஏதோ வைத்துக் கொண்டிருக்கிறோமே, அது எனது குழந்தையே என்கின்ற சிந்தனை அவர்களை அட்டு போய்விடும். அவ்வளவு ஒரு பயங்கரமாக அது இருக்கும். அதே நேரத்தில் கர்ப்பத்தை சுமந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தாயும் அவளை அறியாமலே தனது கர்ப்பத்தை பிரசவித்து விடுவாள். அவளை அறியாமலேயே கர்ப்பத்தை பொறுத்த வரைக்கும் பிரசவிக்கின்ற பொழுது ஒரு வேதனை இருக்கும். ஆனால் உங்களிலே 2 வேதனைகள் ஒன்றோடு இணைந்து விட்டால் அந்த அளவு குறைந்த வேதனை மறந்துவிடும். தலைவலியும் இருக்கிறது, வயிற்று வலியும் இருக்கிறது வையுங்கள். வயிற்று வலி உங்களை கொள்ளுகின்ற அளவுக்கு இருந்தால் தலைவலி மறந்து போகும். இங்கே பிடித்துக் கொண்டிருக்க மாட்டீர்கள், இங்கேதான் பிடித்துக் கொண்டிருப்பீர்கள். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார் என்றால், அந்த குழந்தையுடைய அந்த வருத்தம், குழந்தைக்கு